ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஸ்பெஸ்டில் செய்ய போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பெஸ்டில் வேண்டினான் மரக்கறியல் போட்டு அது எப்படி செய்யலாமென்று சொல்லி பார்ப்போம் வாங்கோ. இங்கே பாருங்க, இதுதான் ஸ்பெஸ்டில். என்னென்ன மரக்கறி போட போகிறேன்னு பாருங்கோ. காளான் எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரௌன் காளான், சிவப்பு, மஞ்சள், பப்ரிக்கா, தக்காளி பழம், வெங்காயம், கீரை போட போகிறேன். அதோட இந்த பெட்டி தக்காளி பழ சோஸும் கொஞ்சமாக விட போகிறேன். மரக்கறியை எல்லாத்தையும் கழுவிட்டு வெட்டுறேன். பப்ரிக்காயை கொஞ்சம் நீள துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை பாருங்க, காளானே எப்படி வெட்டி இருக்கிறேன். ஃப்ரெஷ் காளான். இந்த ப்ரௌன் காளான் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், வதக்கி எடுக்க நல்லா இருக்கும். வெள்ளை காளான் கூட அந்த மச்சிகா போயிடும், அந்த தண்ணியாக கூட வந்துடும். இந்த ப்ரௌன் கலர் காளான் நல்லா அந்த ஹாட்டாக இருக்கும். இப்படி நூடுலுக்கு எல்லாம் வதக்கி போடல அந்த கரியாமல் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் காளான் தண்ணியும் ஆக கிணக்க வராது. சட்டி வச்சு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் போட்டிருக்கிறேன். பப்ரிக்கா நான் எல்லாத்தையும் உடனே போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்க போகிறேன். வெங்காயம் இதுக்கு வதங்கி தான் வரணும், பொரியக்கூடாது தானே. அதால் வெங்காயம், மரக்கறி எல்லாத்தையும் ஒரே அடியாக போடுறேன். கீரையை மட்டும் நான் பேர்ந்து போட போகிறேன். இதுகள் எல்லாம் அவிஞ்சு ஓரளவு வந்த பிறகு தான் கீரையை போட போகிறேன். கீரையாக முதலே போட்டால் குமஞ்சு போயிடும். எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு போடுறேன், தேவையான அளவு உப்பு. மூடி அவிய விட்டுருக்குறேன். அதில் இருக்கிற தண்ணி அதிலேயே அவிஞ்சு வந்துடும். எண்ணெய் தண்ணி எல்லாத்தோடும் சேர்ந்து அவிஞ்சு வரும். நாங்கள் ஒவ்வொரு மரக்கறியாக பொரித்து தனித்தனியாக பொரித்து போடுறத விட இப்படி செய்கிறது ஈஸியும் நல்லாயும் இருக்கும் சாப்பிட. எண்ணெய் கொஞ்சம் குறைவாக எடுக்கும். இதுக்கு யாழ்ப்பாணத்து கறித்தூள் போடுறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்கோ. கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் போட போகிறேன். போட்டிருக்கிறேன் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் யாழ்ப்பாணத்து கறித்தூளும் போட்டு செய்கிறேன். கொஞ்சம் உரைப்பாக தான் இருக்கும். நூடில் போட்டு கிளறினாலும் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். சாப்பிட ஸ்பைஸியாக நல்லா இருக்கும். சின்னாக்கள் சாப்பிட்றேன்னு சொன்னால் நீங்கள் உரைப்பை பார்த்து போடுங்கோ. ஸ்பெஷலாகவே அங்கால நான் அவிய வச்சுருக்கிறேன். சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டு இந்த ஸ்பெஷலவையும் போட்டு அதில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பேக்கெட்டில் இருக்கும், நீங்கள் எவ்வளவு நேரம் அதை அவிக்க வேணும். 7 நிமிஷம், 8 நிமிஷம், சிலது 10 நிமிஷம் அப்படி இருக்கும். நூடில் மாதிரி தான் இது. இது ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது. ஃப்ரெஷ் அந்த இதாக இருக்கும் மாவை. நூடுல் மாதிரி காஞ்சி போயிருக்காது, இந்த ஃப்ரெஷ் மாவாக இருக்கும். இதை 2-3 தரம் அப்படி மூடி திறந்து கிளறி விட்டு திரும்ப மூடி அப்படி செய்தால் தான் இந்த மரக்கறியல் ஓரளவு அவிஞ்சு வரும். முட்டையும் பொரித்து போடலாம். நான் முட்டை போடையில்லை இன்றைக்கு, மரக்கறியை மட்டும் போட்டு செய்திருக்கிறேன். முட்டையை அவிச்சு வச்சிருக்கிறேன். மரக்கறியெல்லாம் போட்டு பதக்கி அதோடு சேர்த்து ஸ்பெஷலவையும் போட்டு கிளறிட்டு முட்டையை அவிச்சு வச்சிருக்கிறேன். கோழி இறைச்சி போட்டு செய்யவும் நல்லா இருக்கும். கோழி இறைச்சி நெஞ்சு துண்டை மெல்லிய இறைச்சியாக வெட்டி போட்டு, மெல்லிய நீட்டு இறைச்சியாக வெட்டி போட்டு வதக்கி போட்டு முதல் இறைச்சியை வதக்கிட்டு பிறகு இந்த மரக்கறிகளையும் சேர்த்து அதோட வதக்கி செய்தாலும் டேஸ்டாக இருக்கும்.
மரக்கறிகள் கொஞ்சம் வதங்கின பிறகு தான் அந்த தக்காளி பழ சோஸை விட போகிறேன். பெட்டியில் இருக்கிற தக்காளி பழ சோஸை மரக்கறிகள் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ விடுறேன். இந்த மரக்கறிகளை கொஞ்சம் கறியாக ஒதுக்கி விட்டுட்டு சட்டியில் இருந்து சூட்டில் இந்த தக்காளி பழ சோஸ் கொஞ்சம் வத்தி வரட்டும். அந்த தண்ணியில் வத்தி கொஞ்சம் சோஸ் அவிஞ்சு வர நல்லா இருக்கும். அல்லது ஈரலிப்பு தண்ணியை இதாக இருக்கும். தக்காளி பழமும் போட்டு நாங்கள் தானே இந்த தக்காளி பழ சோஸும் முடியக்கில்லை இன்னும் கொஞ்சம் ஒன்றோடு சேர்ந்து வரும். ஸ்பெஷலாக சேர்ந்து தனித்தனியாக இல்லாமல் மரக்கறி தனியாக ஸ்பெஷலாக தனியாக இல்லாமல் எல்லாம் சேர்ந்து வரும் இந்த சோஸை கொஞ்சம் விட்டால். இப்போ நான் கீரையை போட்டிருக்கிறேன். கீரை பார்க்க கணக்கவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் தான் கீரை அவிஞ்சு வர ஒரு கொஞ்சமாக வந்துடும். கீரையும் போட்டு மூடி விட போகிறேன். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருக்க வேணும். நாங்கள் இதுக்கு தண்ணி ஒன்றுமே விடாமல் இப்படியே அவிய விடுறது மரக்கறி எல்லாத்தையும். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருந்தா தான் மெதுவாக பேசி வரும் மரக்கறிகள் எல்லாம். கொஞ்சம் பெரிய சட்டியை எடுத்து எல்லா மரக்கறிகளையும் போட்டு வதக்கினீங்களா நல்லா குமையாமல் தனித்தனியாக மரக்கறிகளும் வரும். ரெண்டு மூன்று நேரம் கிளறி விட்டுருக்கிறேன். திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. பாருங்க கீரையெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு வந்திருக்கு. கீரையில் இருந்த தண்ணி தக்காளி பழமும் தண்ணி தன்மை தானே சோஸ் எல்லாம் விட்டபடியால் அந்த தண்ணியிலே மெதுவாக அவிஞ்சு வருது. தண்ணி காணாட்டி ஒரு கொஞ்சமாக தெளித்து விடலாம். மரக்கறியல் அவியறதுக்கு தண்ணி வேணும் தானே. அதாவது கொஞ்சம் தண்ணி காணாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக தெளித்து விடலாம். நான் கீரை எடுத்து பார்க்குறேன் அவிஞ்சிட்டு ஒன்று தண்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்படியே கொஞ்சம் மூடி விட போகிறேன். அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி விட போகிறேன். ஆனால் கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குது. கொஞ்சமாக உப்பு போட்டு விட போகிறேன். இந்த உப்பு இது எள் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். ஒரு கிளறிட்டு மூடி விட போகிறேன்.
அடுப்பை இப்படியே ஓஃப் பண்ணிட்டு மூடி விட போகிறேன். இந்த சூட்டிலும் கொஞ்சம் வடியும். சலாட் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கோ. தக்காளி பழத்தில் இருந்த அந்த உள் விதைகளை எடுத்து போட்டு தக்காளி பழத்தையும் வெட்டி ஊர்க்கனும் சலாட்டிலையும் உப்பு, ஒலிவன் ஆயில், இது மிளகுத்தூள், இதோட தேசிக்காய் புளி, விட்டுட்டு நல்லா கலந்து விட போகிறேன். பாருங்க, இது அடுப்பு சூட்டுக்கு இன்னும் கொதிச்சு கொண்டு தான் இருக்குது. ஆனால் நல்லா பற்றி வந்துட்டுது. இதுலேயே ஸ்பேஸில் போட்டு பிரட்டா கணக்காக இருக்கும். ஆக வறண்டும் இருக்கக்கூடாது. தனித்தன்மை இல்லாட்டி இந்த ஸ்பேஸில் போட சேராது. மிரக்கறிகள் தனித்தனியே இருக்கும். இப்படி இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அவிச்சு வச்சுருந்த ஸ்பேஸில் போடுறேன்னு இருக்குல்ல. பசலிக்கு உண்மையில் மேலே போட்டிருக்கிறேன். இப்படியே போட்டுட்டு ரக்க போகிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மஞ்சள், சிவப்பு, பச்சை. அவிச்ச முட்டையோட சலாட்டையும் சேர்த்து சாப்பிட போகிறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோடு நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.